ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி பசங்களுக்கு லீவு. உளுத்த விட வேணுமா, அதனால் உளுத்தம்பருப்பு ஒரு கிளாஸ் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சின்னு வந்து வடை சுடலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான எனக்கு வெங்காயத்தையும் பச்சை மிளகா, அப்புறமா எனக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து வச்சுக்கிறேன். இதை அரைச்சின்னு வந்தாச்சு. வெங்காயத்தை அரிஞ்சாச்சு, பச்சை மிளகா அரிஞ்சிக்கினேன், கருவேப்பிலை. இதில் கொஞ்சம் மெழுகு மட்டும் போட்டுக்கலாம். சும்மா போதும், அதிகமாக போட்டால் எனக்கு செட்டு நல்லா கடிச்சு மென்று சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் காரமாக இருந்தாலும். இப்போ இதை வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சரிப்பா, நான் ஒரு ஆள் வந்து கேமராவை பிடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் போட்டாச்சு. கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் உளுத்த மாவை போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். பசங்க வீட்டில் இருந்தால் எத்தனை செஞ்சு கொடு. இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றலாம். கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடாய் குட்டியாக வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது எண்ணெய் சூடாகிறதுலையும் எண்ணெய் கொஞ்ச நேரம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் இது பண்ணலாம். சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். ரொம்பவே சூடாகிட்டுக்குது. இப்போ கொஞ்சம் மாவு விட்டு பார்க்கலாம். இப்போ அது வேகட்டும், நம்ம திருப்பி போடலாம். இப்போ அதை திருப்பி கொடுக்கலாம். உப்பெல்லாம் நான் பார்த்துட்டேன், கரெக்டாக தான். சின்ன கடாய் வச்சிங்களன்னா எண்ணெயும் கொஞ்சம் இது பண்ணணும், இது மிச்சமாகும். இதுதான் குட்டி கடாய். இது வேகட்டும். வெந்து விட்டது வடை. இப்போது இதை எண்ணெய் எடுத்துக்கலாம். லியோவுக்கு அடுப்பாண்டி நிற்கக்கூடாது. நான் லியோவாண்ட ஒரே போராட்டம்.
ஆறாறு இந்த லீவில் யாரோட பசங்க வந்து சும்மா அதை செஞ்சு கொடு இது செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கப்பா எனக்கு. என்னுடைய நண்பர்களே, அவ்வளோதான். இது வெந்த உடனே திருப்பி போடலாம். பார்த்தீங்களாப்பா, லீவ் பக்கத்துலேயே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. திருப்பி போடலாம். எங்கள் பொண்ணுக்கு வடையில் ஓட்டையோட தான் வேணுமா. என்னம்மா அந்த எந்த வடையிலம்மா ஓட்டை இருக்கும்? எனக்கு ஓட்டை இந்த வடை தாம்மா வேணும். இது வந்துச்சு, அதை எடுத்துக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சி. இப்போ எடுத்துன்னு போய் என் பொண்ணுக்கிட்ட கொடுக்க போகிறேன். கொடுக்கலாம் வாங்க. ஜென்னி, இந்தோ நீ கேட்ட வடை எப்படி சொல்லு, சாப்பிட்டு சூடாக இருக்குது, எடுக்காது சொல்லுங்குது பா. ஏதோ சாப்பிடவே இல்லை இருக்குதுனால. Bye friends.